மக்களுடைய சிந்தனையில் மாற்றம் ஏற்பட்டால் வருங்காலம் நாட்டிற்கு சிறந்ததாக அமையும் என வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வளலாய் பகுதியில் மக்களுக்கான காணிகளை கையளிக்கும் நிகழ்வில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்றது. யுத்தத்தின் போது கைப்பற்றப்பட்ட வலிகாமம் வடக்கு பகுதியில் உள்ள 197 ஏக்கர் காணியும் வலிகாமம் கிழக்கு பகுதியில் உள்ள 233 ஏக்கர் காணியும் இன்று சம்பிரதாய பூர்வமாக ஜனாதிபதியினால் மக்களுக்கு கையளிக்கப்பட்டது. இந்த காணி பிரச்சனையை வைத்துக் கொண்டுதான் உலகத்தில் பல நாடுகளில் புரட்சிகள் கிளர்ச்சிகள் உருவாகியுள்ளன. எனவே நாங்கள் புதிய அரசாங்கம் என்ற வகையில் அனைவரின் பிரச்சனையும் தீர்த்து வைத்து உங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வினை பெற்றுக் கொடுக்க செயற்படுகிறோம். இந்த வேலையை ஆரம்பிக்கும் போது சில குறைபாடுகள் ஏற்படலாம். குறைபாடுகள் இருப்பினும் வேலையை ஆரம்பிப்பதுதான் மிக முக்கியமானது. இந்த வேலைகளை செய்து கொண்டு முன்னோக்கி செல்லும் போது அதனை நிவர்த்தி செய்து கொண்டு முன்னோக்கி செல்ல முடியும். இந்த நாட்டில் என் மீது வைத்த நம்பிக்கையினால் தான் எனக்கு வாக்களித்தனர். எனவே எமது ஆட்சி காலத்தில் உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்போம் என்பதை இந்த இடத்தில் உறுதியாக கூறிக்கொள்கிறேன். இனி கிராமங்களுக்கு சென்று உங்கள் வீடுகளுக்கு சென்று நேரடியாக சந்தித்து உங்கள் குறை நிறைகளை கேட்க எதிர்காலத்தில் திட்டமிட்டுள்ளோம். உங்கள் காணிகளை மீள உங்களுக்கு வழங்குவது மாத்திரமல்ல, இங்கு நாங்கள் வந்த சந்தர்ப்பத்தில் இந்த காணியை பார்க்கும் போது நமக்கு மனவேதனை அளிக்கிறது. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவதே எமது நோக்கம். அண்மையிலே உங்களுடைய கட்சி சம்பந்தமான ஒரு கூட்டத்திலே நீங்கள் ஒரு பேச்சொன்றை பேசினீர்கள். மிக உயர்ந்த கருத்துக்களை நீங்கள் அங்கு சொல்லி இருக்கின்றீர்கள். அதே போன்று மற்ற தலைவர்களும் இந்நாட்டின் தலைவர்களும் நினைக்க தொடங்கினால் பேச தொடங்கினால் இந்த நாடு முன்னேறும் நல்லதொரு நிலையை அடையும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதாவது 1948ஆம் ஆண்டில் எவ்வாறு இலங்கை இருந்ததோ அதே நிலைக்கு எங்களை கொண்டு போகக்கூடும் என்று நான் குறிப்பிட்டேன். அது என்ன 1948 என்று நினைக்கக்கூடும் நீங்கள். அக்காலத்தில் சிங்கப்பூரின் பிரதம மந்திரியாக வந்த லீ குவான் யூ அவர்கள் கூறினார்கள், சிங்கப்பூரை நான் விரைவிலே இலங்கை போன்று மாற்றுவேன் என்று. அதிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்வது என்னவென்றால், இலங்கையினுடைய தத்துவம், இலங்கையை பற்றிய மக்களுடைய ஏற்பு எவ்வாறு இருந்தது என்றால் மிக விசேடமான ஒரு நிலையிலே இலங்கை இருந்தது என்பதை அந்த காலத்திலே லீ குவான் யூ தெரிந்து வைத்துக் கொண்டு அதை பற்றி குறிப்பிட்டார். எனவே இப்பேற்பட்ட சிந்தனைகளிலே வித்தியாசத்தை நாங்கள் கொண்டு வந்தால் எங்களுடைய அதிமேத்தகு ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிடுவது போன்று எங்களுடைய சிந்தனையிலே மாற்றங்கள் ஏற்பட்டால் வருங்காலம் இந்த நாட்டுக்கு மிக நல்லதாக அமையும்.